Taste the Daily. கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே 2000 ஏக்கர் நெற்பயிர் பாதிக்கப்பட்டதை அடுத்து கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சேத்தியாத்தோப்பு அருகில் நங்குடி கிராமத்தில் வடிகால் வாய்க்கால் அனைத்தும் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதால் விவசாய நிலங்களில் மழைநீர் தேங்கி விளை நிலங்கள் சேதமடைந்துள்ளது. மேலும் இப்பகுதியில் எந்த நிவாரணமும் வழங்கப்படாததை கண்டித்து சென்னை கும்பகோணம் சாலையில் விவசாயிகள் மறியலில் ஈடுபட முயன்றனர். திறனற்ற ஸ்டாலின் அரசின் வேளாண் துறை அமைச்சர் எந்த பணிகளையும் மேற்கொள்ளவில்லை என கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஒரு 200 ஏக்கர் என் கொல்லைக்கு பக்கத்துல அப்படியே தண்ணி நிக்குதுங்க பாருங்க. இதை நாங்க என்ன செய்யறது? எல்லாம் ஒரு ஏக்கருக்கு 30,000 40,000 செலவு பண்ணிட்டு அழிஞ்சு ஒழிஞ்சு கிடக்குது, எல்லாம் அழுதுட்டு கிடக்குது. கடலூர் மாவட்டம் தான் நான் இருக்கோம். இது கடலூர் மாவட்டம், இது அது சேர்ந்ததான். எங்களுக்கு எல்லாருமே வீடு நிலம் எல்லாம் இழந்திருக்கு. எங்களுக்கு எப்படி யார் கொடுக்கறது? ஸ்டாலின் கொடுப்பாரா, ஒரு பையன் கொடுப்பாரா, யார் கொடுப்பா? நானும் ஒரு டீம் கால் தான் இருக்கேன். இருந்தாலும் சொல்றேன், யாரு கொடுக்கறது? எப்படி எங்களுக்கு யாரு கொடுக்கறது? தூத்துக்குடியில் பெய்த தொடர் மழை காரணமாக குடியிருப்புகளில் நீர் சூழ்ந்ததால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். ராஜீவ் நகர், கதிர்வேல் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வீடுகளை விட்டு வெளியேற முடியாமல் மக்கள் மிகவும் சிரமத்துக்கு ஆளாகினர். சாலைகளில் தேங்கிய மழை நீரை அகற்ற நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசின் மாநகராட்சி நிர்வாகமும் மாவட்ட நிர்வாகமும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் வேதனையுடன் தெரிவித்தனர். லோன் தாரன்னு சொன்னாங்க, ஒண்ணுமே கொடுக்கல. இப்பவும் அதே மாதிரி தான் வந்திருக்கு. இனி என்ன செய்ய போகிறாங்க? இப்போ கிட்டத்தட்ட 1.5 லட்ச ரூபா சரக்கு போச்சு, எல்லாமே நனைஞ்சு முங்கி தான் கிடக்கு. ஒன்றும் பார்க்கல. தண்ணியை கூட எடுத்து விடலாம் பார்த்தா அதுவும் கூட இதாக மாட்டாங்க. அதாக தான் வத்துது. இவங்களாம் வந்து எந்த இதுவும் எடுக்கலை, இந்த ரெஸ்பாண்ட் பண்ணலை. அப்படி இங்கேருந்து போக மாட்டாங்க. இந்த வாசல் வரைக்கும் தண்ணி கிடக்கு. அதை பார்த்து என்னன்னு சொல்லி. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் கார்த்திகை தீபத்தை ஒட்டி சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை உற்சாகமாக மாவழி சுற்றி மகிழ்ந்தனர். மழைக்காலம் முடிந்த பிறகு மழைக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக வீடுகளில் தீபம் ஏற்றியும் பனம்பூவிலிருந்து மாவழி தயாரித்து சுற்றியும் கொண்டாடி வருவது தமிழர் மரபாக உள்ளது. சுற்றுச்சூழலுக்கு மாசு இல்லாத மாவழியை இன்றைய இளம் தலைமுறையினர் சுற்றி மகிழ்ந்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி அடுத்த எலத்தூர் கிராமத்தில் மயானத்திற்கு பாதை வசதி இல்லாததால் இடுப்பளவு தண்ணீரில் சடலத்தை சுமந்து சென்றனர். எலத்தூர் கிராமத்தில் பட்டியலின மக்கள் மயானத்திற்கு செல்லும் பாதையில் ஏரியிலிருந்து உபரி நீர் வெளியேறியதால் சடலத்தை எடுத்துச் செல்வது ஆபத்தானதாக உள்ளது. இது தொடர்பாக இப்பகுதியில் பாலம் அமைத்து தர வலியுறுத்தி பலமுறை புகார் அளித்தும் ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் அலட்சியமாக செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருப்பூர் மாவட்டத்தில் பொதுமக்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் வகையில் போட்டி போட்டுக்கொண்டு தனியார் பேருந்துகள் மோதிக்கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பல்லடம் சாலையில் சென்ற தனியார் பேருந்தும் தனியார் மினி பேருந்தும் யார் முதலில் பயணிகளை ஏற்றுவதென்று போட்டி போட்டு சண்டையிட்டனர். பொதுமக்கள் மற்றும் பயணிகளின் உயிரை பொருட்படுத்தாமல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக இரு பேருந்துகளையும் நிறுத்தி சண்டையிட்டனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் மற்றும் பொதுமக்கள் 100க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மதுராந்தகம் ஏரியிலிருந்து சுமார் 5000 கன அடி உபரி நீர் கிளியாற்றில் வெளியேற்றப்பட்டு வரும் நிலையில் அதில் குளிக்க சென்ற மலைப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த 12ஆம் வகுப்பு மாணவன் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டார். அவரை தேடும் பணியில் ஈடுபட்டு வந்த மதுராந்தகம் தீயணைப்புத் துறையினர் இருள் சூழ்ந்துவிட்ட காரணத்தால் தேடுதல் பணியை தற்காலிகமாக நிறுத்தினர். இதனால் ஆத்திரமடைந்த மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் பொதுமக்கள் 100க்கும் மேற்பட்டோருடன் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே வேலாயுதபுரத்தில் மண் விளக்கு, மண் பாண்டங்கள் மற்றும் மருத்துவ பேண்டேஜ் துணி வைக்கப்பட்டிருந்த குடோனில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. சுப்புலட்சுமி, பிச்சையா என்கிற வயது முதிர்ந்த தம்பதியினரின் மண் பொருட்கள் மற்றும் மருத்துவ பேண்டேஜ் வைத்திருந்த குடோனில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. தீயணைப்புத்துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். மின்கசிவு மூலம் தீ விபத்து ஏற்பட்டதா அல்லது கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டதனால் தீ விபத்து ஏற்பட்டதா என்ற கோணத்தில் விசாரணை நடைபெற்றது. தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு அருகே பாலம் வசதி இல்லாததால் இறந்தவரின் உடலை ஓடைக்குள் இறங்கி இடுப்பளவு தண்ணீரில் தூக்கிச் செல்லும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. குலமங்கலம் கிராமத்தை சேர்ந்தவர்கள் பாப்பானோடையை கடந்து மயானத்திற்கு செல்ல வேண்டியுள்ள நிலையில் ஓடையில் பாலம் இல்லாததால் தனத்தம்மாள் என்பவரின் உடலை உறவினர்கள் மற்றும் கிராம மக்கள் ஓடைக்குள் இறங்கி இடுப்பளவு தண்ணீரில் சிரமத்துடன் தூக்கிச் சென்றனர். கார் பந்தயம் மற்றும் பேனா சிலை வைப்பதில் அக்கறை காட்டும் மக்கள் விரோத ஸ்டாலின் அரசு மக்கள் நலனிலும் அக்கறை செலுத்தி புதிய பாலம் கட்டித்தர நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கிராம மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். திருவாரூர் மாவட்டம் கோமல் கிராமத்தில் மயானத்திற்கு செல்வதற்கு பாதை இல்லாமல் சடலத்தை இடுப்பளவு மழை நீரில் கொண்டு சென்றனர். கோமல் கிராமத்தில் மயானத்திற்கு செல்லும் பாதையில் மழைநீர் தேங்கியுள்ளதால் இறுதி சடங்கு செய்ய கடும் சிரமம் ஏற்பட்டது. இதனால் அப்பகுதியில் ஒரு சிறிய பாலம் அமைத்து தரக்கோரி கிராம மக்கள் கோரிக்கையை விடுத்துள்ளனர்.
திறனற்ற ஸ்டாலின் அரசு முறையாக வடிகால் பணிகளை மேற்கொள்ளாததால் தமிழகமே வெள்ளத்தில் மிதப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.